ஆலு பராத்தா எப்படின்னா, உருளைக்கிழங்கு நம்ம மைதா மாவில் வச்சு நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரியே ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து சீவிக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2, தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவை சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சுற்றிலும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிவந்து வெந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தயிர் கூட சாஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.